Hello friends, good morning. So எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து நியூ மந்த்ல இருக்கோம். ஸோ இந்த மந்த் க்ளோஸ் வைக்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மந்த் சார்ட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மந்த் சார்ட் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற அதே கேனலோட கொஞ்சம் சின்ன ஒரு பாயிண்ட்ஸோட தான் மார்க்கெட் வந்து எபவ் க்ளோஸ் வச்சுருக்கு. பட் இதில் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கலாம். மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த பெண்டிங்னால தான் மார்க்கெட் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பை சைட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இருந்தாலும் நமக்கு வந்து இனி வர டேஸில் வந்து வெனிஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாளும் பெரிய நியூஸ் இருக்குது கண்டினியூஸாக. ஸோ ஃப்ரைடே வந்து நமக்கு என்எஃப்சி நியூஸ் இருக்கனால கரெக்டாக கன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்க இல்லாது. ஏன்னா மேபி அந்த நியூஸுக்காக கூட இந்த மார்க்கெட் வந்து இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து அபவ் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்க சான்சஸ் கூட இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம டெக்னிக்கல் ரீதியாக எல்லா விஷயங்களும் பார்த்துக்குருவோம். ஸோ டெக்னிக்கல் ரீதியாக நமக்கு கட்டாயம் ஒர்க் ஆகும் ஒரு 90% சரி. ஸோ ஃபண்டமெண்டலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ நம்ம அடுத்த அனலைசிங்குள்ளே போகலாம். ஸோ அப்படியே நம்ம லாஸ்ட் வீக் வந்து ட்ரா பண்ண விஷயமும் பார்ப்போம். ஸோ இது வந்து நம்ம இந்த வீக்குக்குரியது ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீக்கில் வந்து நம்ம ஐடியா பண்ணியிருந்தது இது தான். நீங்கள் ஏ ஆப்ஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம சொல்லியிருந்தோம், இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ண கூட நீங்கள் கட்டாயம் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கன்ட்டு. இந்த 1963 இல்லாட்டி 64க்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் கட்டாயம் பை எடுத்துருந்தீங்கன்னா கட்டாயம் இதில் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதில் பி ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ பி ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தாலும் கட்டாயம் ரெண்டு சைடுமே உங்களுக்கு ரெண்டு ஏயும் பியும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் இந்த டைம். ஸோ இனி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட்டில் எந்த வேணும். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இன்னும் பிரேக் அவுட் நடக்கலை. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்தால் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பை போயிட்டு அதுலேருந்து சி ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். ரிமூவ் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போய்க்கலாம். ஏன்னா மந்த் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேருந்து போய்க்கலாம். ஸோ நம்ம வளமையாக பார்க்குற மாதிரி மந்த் சார்ட்லேருந்து போய்க்கிறோம். ஸோ மந்த் சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருக்கிற இந்த மந்த் நமக்கு க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அபோவ் இது இந்த ஜோன். ஸோ 1965 இல்லாட்டி 64 எடுங்க, அப்ராக்ஸாக 65 எடுங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டில் வந்து இந்த ஹை எடுத்துக்கிறோங்க. இதில் வந்து நமக்கு 1972 எடுங்க, சாரி 1987 எடுங்க. 87 கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த லோ பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம், ப்ரீவியஸாக இருக்கிற மந்த்ல லோ. ஸோ மந்த்ல லோ பார்த்தா தெரியும் நமக்கு 1902 வரும். நீங்கள் 2வே எடுத்துக்கிறீங்க. ஸோ இது நம்மளோட மந்த்லி சார்ட்டுக்குரிய ஹை அண்ட் லோ பாயிண்ட்ஸ், அதாவது வீக்ட. ஸோ ஹை, இது லோ. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்க இந்த ஜூனை நான் நோட் பண்ணியிருக்கேன். பட் ப்ரீவியஸாக இருந்த இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1962லேருந்து 1964 சொல்லியிருப்போம். ஸோ நம்ம டெக்னிக்கல் ரீதியாக பார்த்தோம்னா இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கனால மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ஓரளவு இந்த டைம் இந்த ஜூன் கூட போகலாம். 1930 இல்லாட்டி 1940 இல்லாட்டி 1950. ஸோ இந்த ஜூனில் மார்க்கெட் திரும்புறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம பார்க்க போனால் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது இப்போ உள்ள சுச்சுவேஷனில். அதாவது மந்த் வைஸ் பார்க்க போனால் மந்த் வந்து நம்மளுக்கு ஒரு புல்லிஷாக தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அப்படியே நம்ம வீக்லி சார்ட் போய்க்கலாம். ஸோ வீக்லி சார்ட்டில் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கலாம். என்ன ரீசன்னா மார்க்கெட்டில் வந்து நியூஸ் டைம்ஸ் இருக்குது. ஸோ நியூஸ் டைம்ஸ் இருக்கிறனால மார்க்கெட்டில் வீக்லி சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லி சார்ட்டில் இன்னும் கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. வீக்லி சார்ட்டில் இது ஒரு டோஜி. ஸோ இந்த இடத்துல ஒன்று ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகணும். ஸோ அப்படி ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதா இருந்தால் ஒன்று டவுன் சைட் தான் சேஞ்ச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னுமே நமக்கு இந்த வெனிஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இருக்கிற நியூஸ்ட பெண்டிங்னால தான் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இல்லாட்டி மார்க்கெட் வந்து ஒரு ரலியாக இல்லாட்டி கண்டினியூவாக ஒரு டவுன் சைட் கண்டினியூவாக அப் சைட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வெயிட் பண்ணுது. ஸோ அதுபோல் நம்மளும் அவசரப்படாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம வீக்லி சார்ட்டுக்குரிய ஹை அண்ட் லோ எடுத்துக்கிறோம். அதாவது இப்போ உள்ள வீக்லி சார்ட்டுக்குரிய ஹை அண்ட் லோ கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற நமக்கு தெரியும், ஏன்னா இந்த ஜூனுக்கு மேலே மார்க்கெட் வந்து மூவ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ண போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லி சார்ட்டில் இந்த ஜூனுக்கு கீழே தான் மார்க்கெட் இருக்குது ரன்னிங்கில். ஸோ இந்த ஜூனுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் நம்ம கட்டாயம் பை ஆப்ஷன் ட்ரை பண்ண போகிறோம். வேண்டாம், இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க.
ஸோ இது நான் வீக்லின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லின்னு நமக்கு அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த ஜோனை விட்டு மார்க்கெட் வந்து ஒன்று வீக்லியில் க்ளோஸ் வைக்கணும், இல்லாட்டி இன்ட்ராடேயில் வந்து க்ளோஸ் வைக்கணும் இனி வார டேஸில். ஸோ இனி வார டேஸில் க்ளோஸ் வச்சா மார்க்கெட்டில் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி இல்லை மார்க்கெட்டில் இதுக்கு கீழே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக க்ரியேட் ஆகி இருந்தால் மார்க்கெட்டை வந்து செல் ஜோன் கண்டினியூ பண்ணிட்டு போகிற சிச்சுவேஷனில் இருப்போம். ஸோ அப்படியே நம்ம வந்து இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட் நம்ம பார்க்க போனால் ப்ரீவியஸாக ஒரு லாங் கேண்டில் வந்துச்சு நமக்கு தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டேக்கு பிறகு நமக்கு ஃப்ரைடேயும் நமக்கு திரும்ப மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்ததோட இதோட ரெட் கலர் கேண்டில் வந்து நமக்கு நேற்று மண்டே மார்க்கெட் நேற்றுள்ள மந்த்துக்குரியது ரெட் கலர் கேண்டலாக கிடச்சிருந்தா நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கலாம் மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகிறதுக்கு. பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு, திரும்பவும் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் தான். அது ப்ரீவியஸாக இருக்கிற இந்த கேண்டிலை விட மார்க்கெட் கீழே க்ளோஸ் வைக்கல. ஸோ அதுக்கு எபோவ் மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அதுலேயும் நமக்கு கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் இப்போ உள்ள சிச்சுவேஷன் இல்லை. ஸோ இன்ட்ராடேயில் நமக்கு தேவையான பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் இந்த 1944 எடுத்துக்கோங்க, அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ ஏன் நான் அந்த 1944 எடுக்கிறேன்னா, நமக்கு இன்ட்ராடே அப்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ட்ராடே அப்டேட்டில் வந்து இந்த ஜூனுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது, இந்த ஜூன். ஸோ இந்த ஜூனை விட்டு மார்க்கெட் வெளியில் போனால் மட்டும்தான் நமக்கு கன்ஃபர்மேஷன். நமக்கு லாங் செல் எடுக்கிறதுக்கு இன்ட்ராடே ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஸோ இது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா 1987 1944 தான் மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்குது, அதுவும் பை சைடில் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து வந்த மார்க்கெட் இவ்வளோ தூரம் டவுன், திரும்ப என்ன நடந்திருக்கு, திரும்ப ஒரு டவுன், திரும்ப பை அப் கிடச்சிருக்கு, திரும்ப டவுன். ஸோ திரும்பவும் மார்க்கெட் என்ன இருக்குது இந்த இடத்துல. அப்போ நமக்கு என்ன நடக்கணும், ஒன்று மார்க்கெட் கண்டினியூவாக திரும்ப இந்த மாதிரி நடக்கணும், அப்படி இல்லை மார்க்கெட் திரும்ப இந்த இடத்துல ஏதாவது இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் பிரேக் அவுட் நடக்க சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த ஜூனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுற மட்டும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். மேபி நமக்கு தேர்ஸ்டே வெனிஸ்டே வந்து ஏடிபி நியூஸில் ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரைடே வந்து இது பிரேக் அவுட் நடக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது இன்ட்ராடே அப்டேட். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் நமக்கு தேவையான இந்த ஜூன் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஜூனில் தான் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரன்னிங்கில் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஜூனை நம்ம எடுத்துக்கிறோம், இதில் ப்ரீவியஸாக இருந்த இந்த ஜூன். ஸோ இன்ட்ராடே ஜூன்னால் நான் அது வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் அதை பிளாக் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அதுக்கு இந்த கலருக்கு எல்லாத்துக்குமே நோட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து மந்த்லி பார்த்தோம், இது வந்து வீக்லி பார்த்தோம், இது வந்து இன்ட்ராடேக்கு பார்க்குறோம் பிளாக் கலர். ஸோ கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிக்கிறங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பை ஆப்ஷன் தான் எதிர்பார்க்க வேண்டி இருக்குது. என்ன ரீசன்னா, ப்ரீவியஸாக இருந்து இந்த கேண்டில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ இந்த கேண்டில் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருந்தால் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா, வீக்லி சார்ட்டில் இந்த இடத்துலையும் மார்க்கெட் வந்து பை சைட் தான் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த ஜூனை வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நம்ம பை ஆப்ஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம். அதாவது பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது இன்ட்ராடே அப்டேட். ஸோ அப்படியே நம்ம 4 ஹவர் சார்ட் அப்டேட் பார்க்கிறோம். ஸோ 4 ஹவர் சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இந்த ஜூனுக்குள்ளே அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஜூனை விட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிடும். ஸோ இந்த ஜூன் அப்படியே இருக்கட்டும். ஸோ இதோட நம்ம வந்து அப்படியே ஷார்ட் டைம் போய்க்கலாம். ஸோ இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்க போனால் நமக்கு 1960 கீழே இல்லாட்டி 59க்கு பிலோ மார்க்கெட் க்ளோஸ் வைக்கக்குள்ளே கொஞ்சம் இவ்வளோ தூரம் ஒரு ப்ராஃபிட் ஒன்று எதிர்பார்க்கலாம். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நம்ம டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படியே இன்ட்ராடே போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடேயில் வந்து நமக்கு ஏதாவது ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குருவோம். சாரி, ஷார்ட் டைமில். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம ப்ரீவியஸாக ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறதா இருந்தால் இதோட கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, இந்த ஜூனோட இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை, நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணுன்னா இதோட கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் தான் ஆகிருக்கு, திரும்ப ரிட்டர்ன் டவுன் வரல. ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். பை சைட் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் திரும்ப ஒரு டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம செல் எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி, அதாவது இந்த மார்க்கெட்டில் செல் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சா நம்ம செல் எடுக்கலாம். 4 ஹவர் சார்ட் பார்த்துக்கிறோங்க. 4 ஹவர் சார்ட்டில் நமக்கு க்ளோஸ் வச்சா மட்டும்தான் கன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ கன்ஃபர்மேஷன் எடுத்தால் இதில் ஒரு சப்போர்ட் இருக்குது இப்போ உள்ள சிச்சுவேஷனில்.
ஸோ மேபி இதிலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து பை சைட் திரும்பவும் இந்த இடத்துல வந்து பை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பெண்டிங். ஸோ இந்த ஜோன் அதே மாதிரி இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங். ஸோ நமக்கு 2 பை ஜோன் இருக்குது இந்த இடத்துல. ஷார்ட் பை தான், லாங் பை இல்லை. ஏன்னா நமக்கு ஃப்ரைடேக்கு பிறகு தான் நமக்கு லாங் பை லாங் செல் கிடைக்கும். ஸோ இதுலேயும் நமக்கு திரும்ப மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ இது ஒரு லாங் பையாக இருக்க சான்சஸ் இல்லை. லாங் பையாக இருந்தால் கட்டாயம் இந்த ஜூனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும். திரும்ப இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள மட்டும்தான் நமக்கு திரும்ப ஒரு லாங் பை எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி இந்த ஜூனை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னா கட்டாயம் வந்து இதுக்கு மேலே மார்க்கெட் இந்த நம்ம சொன்ன இந்த 65 அபவ் 65 எடுத்துக்கோங்க, 1965. ஸோ 1965க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் ரீச் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகிருக்கு இப்போ உள்ள சிச்சுவேஷனில். ஸோ இதையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் இங்கேயும் பெண்டிங், கட்டாயம் இந்த ஜூன் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் ஏன்னா இந்த இடத்துல ஒரு டைம் தான் மார்க்கெட் வந்து ரீச் ஆகிட்டு திரும்ப ரிட்டர்ன் டவுன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருந்தாலும் இந்த ஜூனை வந்து ரீச் பண்ணல 1987. ஸோ மேபி 1987 மட்டும் வந்துட்டு தான் மார்க்கெட் ரிட்டர்ன் போகக்கூடிய சான்சஸ் இருக்குது டவுன் சைட். ஸோ என்னை பொறுத்தவரை மார்க்கெட் மேலே போகணும், திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்ப இவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை, இங்கேருந்து வர மார்க்கெட் கீழே சடனாக பிரேக் அவுட், திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப டவுன், ஒன்று இந்த ஜூனையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள இதிலேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நமக்கு திரும்ப மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ மேலே போகிற டைம் இந்த டைம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும், இதையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் தான் கட்டாயம் இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் ரீச் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைனையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் இந்த ஜூன், அப்படி இல்லை இந்த ஜூன். ஸோ இந்த 2 ஜோன் இருக்குது. இந்த ஜோனில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஸோ கட்டாயம் இதில் ஒன்று ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும், அப்படி இல்லாட்டி மார்க்கெட் வந்து திரும்ப பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஜோன் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் அது செல் நடந்தால். ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட் இதில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் திரும்ப டவுன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இது செல்லுக்கான ஒரு ஐடியா. ஸோ செல்லுக்கான ஐடியானால ரெட் கலர் ஆகிக்கிறேன். ஸோ நம்ம எதிர்பார்க்குறது ஒன்று ஏ நடக்கணும், இது ஏ. ஸோ ஏ ஆப்ஷன், இது ஏ ஆப்ஷன். ஸோ ஏ நடக்கலை, மார்க்கெட் இதில் பிரேக் அவுட்னா கட்டாயம் வந்து பி ஆப்ஷன் நடக்கும். ஸோ பி ஆப்ஷனுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ பி ஆப்ஷன் நடந்தால் இந்த ஜூனுக்காக வெயிட் பண்ணுங்கள். மேபி இந்த ஜூன்லேயே நமக்கு சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வேணா அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். 1950 zone. ஸோ ஷார்ட் பை கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்க்கணும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் படி. ஸோ ஷார்ட் பை கிடைச்சா கட்டாயம் வந்து மார்க்கெட் திரும்புறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அப்படி திரும்பினால் கட்டாயம் திரும்பினால் மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நான் அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லை மார்க்கெட் கண்டினியூவாக டவுன் வந்தால் கட்டாயம் இந்த இடத்துல வந்து திரும்பவும் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இது சி ஆப்ஷன். ஸோ எல்லாத்தையும் விட பெட்டரான ஒரு செல் ஆப்ஷன் இருக்குது, இந்த செல் ஆப்ஷன் தான். ஸோ இந்த செல் ஆப்ஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த செல் ஃப்யூச்சரில். ஸோ ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பெண்டிங். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நடக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அப்படி நடந்தால் ஒரு நல்ல ஒரு டவுன் சைட் எதிர்பார்க்கலாம். இந்த டைம் ஒரு டீப் டவுன் எதிர்பார்க்கலாம், கண்டினியூவாக மார்க்கெட் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு. ஸோ அது வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் இப்போ சிச்சுவேஷனில். ஸோ அப்கமிங்கில் நமக்கு மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது, பிஎம்ஐ நியூஸ் இருக்குது, அதே மாதிரி ஏடிபி நியூஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல். என்எஃப்இ நியூஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. ஸோ மேபி இது ஒரு ஃபேக் மூவ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். பை சைட் இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணது ஒரு ஃபேக் மூவ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். மந்த்லி சார்ட்டில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க டேட்டா ரிலீஸ் பண்ணுறதை பொறுத்து மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது இந்த டேஸ். ஸோ இனி வார டேஸில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. ஸோ வெனிஸ்டே தேர்ஸ்டே வந்து ரொம்ப பெரிய நியூஸ் இருக்குது. பிகினர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஒரு எடுகேஷன் பர்பஸுக்காக மார்க்கெட் எங்கே ரன் ஆகுது, என்ன அந்த டைம் படி நீங்கள் பாருங்கள் மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு.
அதுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களோட டெமோ அக்கௌண்ட்டில் வந்து ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு நியூஸ் டைமில் நீங்கள் இன்வால்வ் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல்லேருந்து நீங்கள் ஃபண்டமெண்டல் போங்க. எப்போயுமே டெக்னிக்கல் நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும், ஃபண்டமெண்டல் வந்து நமக்கு கட்டாயம் சக்ஸஸ் சரியான குறவு. என்ன ரீசன்னா ஒரு 10% தான். ஸோ அது வந்து அவங்க கொடுக்குற டேட்டா ரிலீஸ் வந்து பிஃபோர் நமக்கு தெரிய போகிறதில்ல. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு அது கரெக்டான கன்ஃபர்மேஷனான ஒரு இதாக இருக்காது. ஸோ எல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கட்டாயம் நீங்கள் டெக்னிக்கல் படிங்க. டெக்னிக்கல் படிச்சுட்டு அதுக்கு பிறகு ஃபண்டமெண்டல் படிங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாருக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.